கள்ளக்குறிச்சியிலே சாவு 65, செத்தது கள்ளசாராயம் குடித்து. கரூரிலே நடந்தது 41 சாவு. 41 சாவு எப்படி நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்பொழுது காவல்துறை நான் ஏன் எச்சரித்தேன் என்று சொன்னால், எந்த இடத்தில் அனுமதி கேட்கிறார்களோ கொடுங்க. நீங்க முதலமைச்சர் வந்தா முதலமைச்சர் எந்த இடத்துல கேட்கணும் அந்த இடத்துல அனுமதி கொடுக்கிறீங்களா இல்லையா? முதலமைச்சர் வந்தாலோ துணை முதலமைச்சர் வந்தாலோ எந்த இடத்துல அனுமதி கேட்கிறீங்களோ அந்த இடத்தில் பின்னாடி இருப்பாங்க. எந்த இடத்தில் அனுமதி கீழே போய் சொல்லுங்க எல்லாரையும். எந்த இடத்தில் அனுமதி கேட்கிறாங்களோ அந்த இடத்துல காவல்துறை அனுமதி கொடுக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவு கொடிகள் கட்டுறாங்களா இல்லையா? எங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? அனுமதி மறுக்கப்பட்டதில் தானே 41 பேர் உயிரிழந்து செத்து போனார்கள் கரூரிலே. அதில் செத்தவருடைய ஒரு பெண், ஒரு கணவனை இழந்த பெண், 10 வயது சிறுவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பெண் அந்த கூட்டத்தில் போகிறார்கள். அந்த குழந்தையை கையிலே பிடித்து நடத்தி கூட்டிக் கொண்டே போகிறார்கள். கூட்டம் முடியறிந்தது, எல்லா நெருக்கடி ஏற்படுகிறது. அந்த தாய் கீழே விழுகிறாள். அந்த தாய் மேலே எல்லோரும் மிதித்து போகிறார்கள். கண் முன்னாலேயே அவன் குழந்தை, அதையும் எல்லோரும் மிதித்து அது குழந்தை சாகிறது. இதே மாதிரி வயதானவர்கள் எத்தனை பேர்? 41 பேர். ஆனால் அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் சென்னையிலிருந்து புறப்படுகிறார். முதலமைச்சர் அரை மணி நேரத்திலிருந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு கரூருக்கு வருகிறார். எப்படி செத்து போனார் என்று தெரியுமா? அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஆனால் இங்க ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. கரூரில் மட்டும் 30 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஏன் 30 ஆம்புலன்ஸ் வந்துச்சு? அங்கே திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாரேனும் அங்கிருந்து ஏற்பாடு செய்தார்களா? இதை நான் சொல்லவில்லை, இன்னைக்கு பொதுமக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தவறு இருக்கிறது என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தமிழக அரசை தலையிலே கொட்டி இருக்கிறது. இன்னைக்கு தலை குனிந்து நிற்கிறார்கள் தமிழக அரசாங்கம். உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது, இந்த வழக்கை நீ மதுரை நீதிமன்றத்திலே தானே விசாரிக்க வேண்டும், எதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சென்றது? இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். அந்த பிண அறையில் 41 டெஸ்க் இருக்கிறதா? உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. 41 பேரையும் நீ எவ்வளவு மணி நேரத்தில் நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணினீங்க? உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அந்த 41 பேரையும் எவ்வளவு நேரத்தில் பண்ண முடிந்தது? சரி, இரவு நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா? உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. தமிழக அரசு இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும்.